ஹாய் மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னாக்கி ரயில்வே ஸ்டேஷன், கோட்டா ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே அந்த ஆளை பார்த்து முடிச்சதும் அப்படியே நாங்கள் நாகர்கோவிலுக்கு போயிட்டோம். நாகர்கோவிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம். சுடி தான் எடுத்தோம். அந்த கலர் எடுக்கல, வேறு கலர் எடுத்தோம். இது வந்து நாகர்கோவிலில் இருக்க மகாஅம்பை. இங்கே தான் நாங்கள் ரெகுலராக துணி எடுப்போம். கொஞ்சம் விலை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் விட்டு போகிறதுக்காக ஸ்வீட்டு வாங்கணும். அதுக்காக ரெகுலராக போகக்கூடிய ஒரு கடை தான். ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பப்ஸும் ஜூஸும் குடிச்சிட்டோம். ஏன்னா காலையில் டிஃபன் எதுவுமே சாப்பிடலை, லேட் ஆகுதுன்னு கிளம்புனதுனால சாப்பிட முடியலை. ஓகே, இங்கே இதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வேகமாக எங்கே போகிறோம் வண்டியில் அப்படின்னாக்கி மயிலாடியில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுடைய சித்தி பயலோட பொண்ணுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன். பிள்ளை வந்து கேஜ் அட்டன் பண்ணது 3வது நாள் மாற்று மரன் இங்கே எடுப்பாங்க. அதுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண இந்த பிள்ளைக்கு தான் ஃபங்க்ஷன். இதுக்கு தான் நாங்கள் வந்தோம். தடபுடலான விருந்து சாப்பாடு, நான்வெஜ்ஜில் வெச்சு தான். ஆனால் வந்து நாங்கள் இங்கே சாப்பிடலை. அதுதான் கொஞ்சம் அது என்ன காரணம்லாம் சொல்ல விரும்பலை. அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அது வந்து எப்படி சொல்ல, நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியாது. நாங்கள் திட்டு வீட்டில் சாப்பிட மாட்டோம். அதுதான் உண்மை. ஓகே, யாரும் தப்பாக அதை நினச்சி எதுவும் கமெண்டோல போட்டுறாதீங்க ப்ளீஸ். ரெகுலராக சாப்பிடக்கூடிய கடை தான். சூப்பராக இருக்கும் சாப்பாடெல்லாம் இங்கே. அப்படி இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தாக்கி இந்த ஹோட்டல் தான். ராஜா அப்படிங்கக்கூடிய பேர் உள்ள ஹோட்டல் தான். சாப்பாடு சூப்பராக இருக்கும். எங்கே போகிறோம் அப்படின்னாக்கி நேராக வண்டி கன்னியாகுமரியில் கொண்டு விட்டுட்டாங்க. முக்கடல் சங்கமம் பக்கத்தில் ஒரு கல் மண்டபம் இருக்குது பார்த்தீங்க. இதில் நான் ஒரு நாள் ஏறி நாங்கள் உட்கார்ந்ததே கிடையாது. ஆனால் பயங்கர வெயில். உள்ளே போய் இருந்தோம். நல்லா குளு குளுன்னு காற்று வருது. வெயில் மாதிரியே தெரில. அப்படி ஜில்லுன்னு இருந்து ரொம்ப நேரமாக அதில் தான் இருந்தோம். இருந்துக்கிட்டு அப்புறமா அப்படியே வந்ததுக்கு 2 ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். இங்கே வந்து ஒரு தம்பதிகள் பார்த்துக்கங்க, கண்ணு தெரியாதவங்க பாடுனாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. மியூசிக் பாட்டெல்லாம் நல்லா இருந்து. கன்னியாகுமரிக்கு வந்ததுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அரிப்பும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்டு இன்றைய பொழுது இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.